Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் கைது செய்யப்பட்டாரு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றி அவதூறா பேசுனதாகவும் கஞ்சா வழக்குலையும் குண்டர் தடுப்பு பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் அவர்கள். அவருக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதை பற்றி அந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரெட்பிக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் வந்து உரையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை குறித்து அவதூறு பரப்பிடுறாரு. அதை பார்த்த பெண் காவலர்கள் தமிழ்நாடு முழுக்க அவர் மேலே புகார் தெரிவிக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் கோவை சைபர் கிரைம் என்ன பண்ணுதுன்னா தேனியில் போயிட்டு சவுக்கு சங்கரை கைது பண்ணுது. கைது பண்ண உடனே அந்த அறையும் போய் சோதனை செய்கிறாங்க. அந்த அறையில் 2 நபர்களும் இருக்கிறாங்க. அந்த 2 நபர்களையும் அந்த அறையில் கஞ்சாவும் இருந்தது. கஞ்சா வழக்கையும் போட்டு குண்டாஸ் வழக்கையும் அவர் மேலே போட்டிருக்கிறாங்க. தேனி சென்று சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அவரை கைது பண்ணி அவரை கோவைக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்படி அழைச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தாராபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் அவர் வந்த வாகனம் விபத்தாகுது. அந்த விபத்தில் சவுக்கு சங்கர் உட்பட காவல்துறை அதிகாரிகள் மேலும் சின்ன காயங்கள் ஏற்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை வந்து கொலை பண்ணுறதுல ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து பேசப்பட்டதுங்க. இதை தொடர்ந்து 15 நாட்கள் அவரை வந்து சிறையில் அடைக்கிறாங்க. டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு. அப்படி ஆஜராகும் போது பார்த்தீங்கன்னா, அவர் மீது பொது இடத்துல வந்து ஆபாசமாக பேசுதல், பெண் காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப இழிவுபடுத்துதல், கஞ்சா வழக்கு, குண்டர் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 7 கேஸ் அவர் மேலே போட்டு சிறைப்படுத்துறாங்க. இதை தொடர்ந்து 2.5 மாதம் பார்த்தீங்கன்னா சிறைவாசம் அனுபவிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட்பிக்ஸோட தலைமை செய்தி ஆசிரியரான ஃபெலிக்ஸ் ஜெரால்டை டெல்லியில் வச்சு தமிழ்நாடு சிறப்பு காவல்படை அதிகாரிகள் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காணொலியை சவுக்கு சங்கர் பேசும்போது இவர் இடைமறைத்து பேசாததுனாலையும் அவர் வந்து எல்லா காவல்துறை அதிகாரியும் பெண் காவல்துறை அதிகாரிலாம் இப்படி தான் அப்படி சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் கிடையாது, பெண் காவல்துறை அதிகாரிகள்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசாததுனாலையும் இவர் மேலேயும் வழக்கு தொடுக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சென்னை கமிஷனர் அவர்கள் சவுக்கு சங்கர் மீது மே 12ஆம் தேதி குண்டர் சட்டத்தை உறுதிப்படுத்துறாரு. இதை தொடர்ந்து சவுக்கு சங்கரோட தாயார் கமலா அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்புணர்வு மனு ஒன்று தாக்கல் பண்றாங்க. இந்த மனுவில் இவங்க எதிர்பார்த்தபடி உயர்நீதிமன்றத்திலிருந்து எந்த ஒரு தகவலும் இவங்களுக்கு பெரிதா வந்து சேரல. இதை தொடர்ந்து சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் பண்றாரு. இந்த மனுவில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சாதாரண வழக்கு கிடையாது, இது வந்து ஒரு குண்டர் தடுப்பு சட்டம், இதில் வந்து நாங்கள் பார்த்து தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும், எடுத்தும் கவுத்தும் நம்ம முடிவு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சவுக்கு சங்கரோட தாயார் அவர்கள், ஏற்கனவே என்னோட மகன் மீது நீங்கள் ஒரு வழக்கு தொடுத்தீங்க, அந்த வழக்கில் என் மகன் வந்து ஒரு அமைச்சர் வந்து அவதூறாக பேசிட்டான்னு சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு அந்த அமைச்சர் வந்து வெளியில இல்லை, அவர் சிறைக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜியை மட்டும் இல்லாமல் திமுக அரசே சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாரு. செந்தில் பாலாஜி டாஸ்மார்க்ல ஊழல் செஞ்சாரு, இவங்க திமுக ஆட்சி வந்து விடியல் ஆட்சி தரேன் நல்லாட்சி தரேன்னு சொன்னாங்க, ஆனா மோசமான ஆட்சி தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தரமான அடிகள்லாம் அடிச்சிட்டு இருந்தாரு. ஒருவேளை அதனாலதான் வந்து சவுக்கு சங்கரை கார்னர் பண்ணி இந்த கேஸ்ல உள்ள இழுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட மக்களும் இல்ல மீடியாக்காரங்களும் இதை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல 300 கோடி வீடு கட்டினதை முதல்ல வெளியிட்டது யாரும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தான். அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பேஸ் மட்டம் போட்டதையும் அந்த சுற்றி அந்த காம்பவுண்ட் செவன் போட்டதையும் ஒரு செல்ஃபி எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்துட்டு தான் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அவர் உள்ளே போனதுக்கு, செந்தில் பாலாஜி உள்ளே போனதுக்கு சவுக்கு சங்கர் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னும் பேசப்படுது. ஏற்கனவே வந்து கைதாகும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக ஆட்சியை நான் வெளியே வந்தால் சும்மா விட மாட்டேன், வந்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சியை இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சிறைக்கு உள்ளே போகும்பொழுதுலாம் வசனங்கள் பேசியிருந்தாரு. திரும்பவும் உண்மையாகவே வந்து அவர் வெளியே வந்துட்டு திமுகவை பயங்கரமாக விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அதிமுகவோட சேர்ந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பிரச்சாரங்கள் போவது, எடப்பாடிக்கு வந்து உதவி செய்வது போன்ற செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. செஞ்சுட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மேலும் மேலும் திமுக ஆட்சியை விமர்சனங்கள்ல பயங்கரமா வச்சுட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவர் மீது 6 வழக்கு இருக்குது. இப்ப இந்த கஞ்சா வழக்கு உட்பட 2 வழக்கு கஞ்சா வழக்கே இருக்குதுங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சிறைக்கு வந்து எவ்வளவோ சிறை இருக்கும் போதும் இவர் ஏன் கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு சில பேர் வந்து ஜெயிலில் போய் வந்து சொகுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு சில பேர் வந்து
ஜெயிலில் வச்சு இவனை வாட்டி வதைக்கணும், இவனை கஷ்டப்படுத்தணும், இவன் வெளியே வந்தானா இவன் நம்மளை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பப்பட்டவர் தான் சவுக்கு சங்கர் அவர்கள். கோவை சிறைக்கு இவர் அனுப்புனது காரணமே அங்க உள்ள காவல் கண்காணிப்பு ஆய்வாளர் வந்து மிக சிறந்த ஒரு நேர்மையான ஆளு. அவர் நேர்மையான இருந்ததுனால அங்க வந்து எதுவுமே அவரால் பண்ண முடியாது. அங்கேயும் இவர் வந்து பீடிலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கப்படுது. ஆனா அதெல்லாம் வந்து அவர் அலோவ் பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஆளு தான் அந்த காவல் ஆணையர் அவர்கள். கோவை சிறையில் வச்சிருக்கும் பொழுது சவுக்கு சங்கரை சித்திரவதை பண்ணதாகவும் கையை உடைச்சதாகவும் ஈரங்கி வரும்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா மீடியாவுக்கு முன்னாடி கத்தி சொல்றாரு, என் கையை உடைச்சிட்டாங்க, செந்தில்குமார்ன்ற காவலர் தான் என் கையை உடைச்சாரு அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருக்காரு. அது பரபரப்பா வந்து வெளியே சொன்னது போது காவல்துறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் கழிவறைக்கு போனார், கழிவறைக்கு போகும்பொழுது வழுக்கி கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தரப்புலையும் அவங்க பதில் சொன்னாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஏடிஜிபி அருண் அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வைப்பார். அருண் அவர் வந்து ஒரு ஊழல்வாதி, அவர் சரியான அதிகாரி கிடையாது, அவர் வந்து ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாரு, அவர் மீது பல அவதூறுகள் இருக்குது, அவர் சரியான அதிகாரி இல்லைன்னு சொல்லிட்டு பல்வேறு முறை அவர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இருந்தாலும் பொதுமக்களிடையே பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் நல்ல ஒரு அதிகாரி, அவர் ரொம்ப நேர்மையான ஆளு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கமிஷனராக இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் பல தடவை வந்து சவுக்கு சங்கர் வந்து வழக்கம் வாங்கியிருக்காரு, சிறைக்கும் போயிருக்காரு. ஆனால் இந்த அளவுக்கு நெருக்கடி இல்ல. ஏன்னா ஆளுங்கட்சியை வந்து அப்போ வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. அதனால வந்து உடனடியாக வந்து அவர் வெளியே வந்துருவாரு. இப்போ வந்து ஆளுங்கட்சியை வந்து தீவிரமா வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உதயநிதியை குறித்தும் பல தலைவர்களை குறித்து அவர் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாரு. திமுக ஆட்சி சரியில்லை, இது வந்து கேடுகட்ட ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் கேவலமான ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாரு. அதனால வந்து திமுக கார்னர் பண்ணி அவரை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி பண்றாங்க. அது அவங்க அம்மாவே வந்து வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி திமுக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா உதயநிதிக்கு ஃபேவரா நிறைய இடத்துல பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா உதயநிதிக்கு வந்து துணை முதலமைச்சர் ஆகிற தகுதி அத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா திமுக மூத்த அமைச்சர்கள், மூத்த அவங்க கட்சி சார்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் அவன் நமக்கு முன்னாடி முந்திரானே, நம்மளாம் ஒரு பக்கம் உதயநிதி தான் அடுத்த துணை முதலமைச்சர் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இவன் நமக்கு முன்னாடி ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து இவங்களுக்குலாம் ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து மதுரையில அதிமுக சார்பாக ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுக ஆதரவா அதுல கலந்துக்கிறாரு. இது வந்து திமுகவில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. இதன் மூலியமா கூட இவருக்கு வந்து இந்த மாதிரி அச்சுறுத்தலாம் ஏற்படுத்திருக்கலாம், இவருக்கு இந்த மாதிரி வழக்கும் தொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல வந்து பேசப்படுது. இதற்கு மத்தியில இது சாதாரண சிவில் சட்டம் கிடையாது, குண்டாஸ் வழக்கு. கைது பண்ணி 2 மாசம் ஆகுது, இன்னும் ஏன் விசாரணை கைதியாவே வச்சிருக்கீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கிட்ட விலாவாரியா டீட்டெயில்டா கேட்டிருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் வேணா சவுக்கு சங்கர் நீதித்துறை எடுத்து பேச மாட்டார் சொல்லி நான் கடிதம் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கடிதம்லாம் எதுவும் எழுதி தர வேணாம், அவர் சட்டத்துக்கு விரோதமாக எதுவும் பேசாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா தாயார் தாக்கல் பண்ண மனுக்கு ஏற்ப அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இந்த ஜாமீன் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த வழக்குக்கு மட்டும்தான், இது மற்ற வழக்குக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அவரை விடுவிக்கக்கூடிய உரிமை யாருன்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் தான் இருக்குது. அவர் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரான்னு சொல்லிட்டு விரைவில் பார்க்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ